வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று புதிய தலைமுறை விவாதத்துல நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசியதை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா லவ் ஜிகாத், லேண்ட் ஜிகாத், இப்போ ஓட்டு ஜிகாத்னு இந்தியா கூட்டணி பேச தொடங்கிட்டாங்கன்னு பாஜக சார்ந்த நபர் பேச தொடங்கியதும் நீங்க ஆக்ரோஷம் அடைந்தீங்க. ஏன் அவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் அங்க என்ன இருக்கு? இல்ல, முதல்ல பேசிக்கா அந்த டிபேட்ல எங்க ஆரம்பித்தது அப்படின்னா, பாகிஸ்தான் பிரச்சாரம் இந்த தேர்தலில் பலனளிக்குமா இல்லையா அப்படின்றதுதான் அந்த டிபேட்டினுடைய தலைப்பு. பிரதமர் மோடி சம்பந்தமே இல்லாமல் பாகிஸ்தானை உள்ள இழுத்து பேசுறாரு. ஆதாரங்கள் ஏதாவது கொடுத்திருக்கிறாரா அப்படின்னா இதுவரைக்கும் அவர் பேசின எதுக்கான ஆதாரமும் கிடையாது. எல்லாமே பொய்யாக அல்லது சித்தரிக்கப்பட்ட அல்லது அவரா திரித்து கூறிய வாதங்கள் தான். எதுவுமே ஆதாரப்பூர்வமாக அவரால் பேச முடியாது. தாலி அறுத்துருவாங்கன்னு சொல்றாரு. அப்படி ஏதாவது ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? நேத்து போய் 2 எருவு மாடு வச்சிருந்தா உன்னை பிடிங்கிட்டு போயிருவாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஃபியர் மாங்கரிங், மக்கள் மத்தியில பூச்சாண்டி விடுறது. புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே மிரட்டுற மாதிரி இவர் சொத்தை பிடிங்கிருவான், ஆட்டையை போட்டுருவான், திருடிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருடனுக்கு தான் எல்லாமே திருட்டாவே தெரியும். அந்த இதுதான் மக்கள் மத்தியில அவர் கொண்டு போய் பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்ப இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்க வந்தது அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கான பங்கு அப்படின்னு வரும் பொழுது நாட்டின் வளங்களை எல்லாத்தையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு ஆரம்பிச்சு ரிசர்வேஷனை பூரா இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறாங்க, எல்லாத்தையும் இஸ்லாமியர்களுக்கே மாத்தி விட போறாங்க, இந்துக்களை டிப்ரீவ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் முன் வருது. இப்ப காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் 8, பக்கம் 9, பக்கம் 8, பக்கம் 9 திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தா அதுல என்ன குறிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும். எதுல உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும்? வேலை வாய்ப்புகள்ல, ஒன்றிய பல்கலைக்கழகங்கள்ல, மாணவர்கள் மத்தியில, இப்படி எல்லா இடங்கள்லையும் சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்றது. முதல்ல அந்த ரிசர்வேஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன் அப்படின்றது சாதி அழித்தொழிப்பு வழி அல்ல. ரிசர்வேஷன் என்பது இந்த நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. இந்தியாவினுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அரசாங்க அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இந்த நாட்டில் யாரெல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எதனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா சாதியால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சாதியால் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சாதியின் பேராலேயே நீ இதனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாயப்பா, அதனால் இதனாலேயே நான் உனக்கான உரிமைகளை எடுத்து தருகிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற, அதிகார பகிர்வை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஏற்பாடுதான் ரிசர்வேஷன். இப்போ இந்த ரிசர்வேஷன் இன்றைக்கு மத அடிப்படையில் கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கு மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. ஆனா இந்த ரிசர்வேஷனுக்கு உள்ள மத அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுப்பதற்கான ஸ்கோப் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சச்சார் கமிட்டின்னு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய அறிக்கையின் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனா அந்த குழு கண்டறிந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் 14% பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அந்த 14% பேர் இருந்தாலும் கூட இந்தியாவினுடைய அதிகாரத்தில் அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா வெறும் 1.5% உள்ளதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மதத்தின் பெயரால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த மதத்தின் பெயரால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு எந்த அடிப்படையில் இந்த நாடு தீர்வு வழங்க போகிறது? மதத்தின் பெயரால் வஞ்சிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு மதத்தின் பெயரால தானே தீர்வு வழங்க முடியும். அப்ப இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு அல்லது இன்ன சிறுபான்மையினருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு உரிய ஏற்பாட்டை இந்த நாட்டில் செய்து வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது அப்படின்றதான் நம்ம கேட்கிறோம். இப்போ எதிர்காலத்தில் இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காக இப்பவே மோடி சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை கதறி கொண்டிருக்கிறார். இதை நம்ம எடுத்து விளக்கி பேசணும் அப்படின்னா, அப்ப நீ ஓட்டு ஜிகாத்துன்னு பேசுற, லவ் ஜிகாத்துன்னு பேசுற, லேண்ட் ஜிகாத்துன்னு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சரி, முதல்ல லவ் ஜிகாத்து, லேண்ட் ஜிகாத்து அப்படின்றதெல்லாம் மோசடியான வாதங்கள். யாருமே லவ் ஜிகாத்து பண்ணணும்னு பிரகடனம் பண்ணல, லேண்ட் ஜிகாத்து பண்ண போறேன்னு காங்கிரஸ் எங்கேயும் சொல்லல. ஆனா சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம், மரிய ஆலம் கான் அப்படின்றவங்க சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த தலைவர் பிரச்சாரம் செய்யும் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த நாட்டை ஒரு பெரிய தீய சக்தி ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் நம் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஓட்டு மட்டும்தான். வாக்களிப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தீய சக்தியை விரட்ட முடியும்.
அவர் நினைத்திருந்தால் ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கலாம். அவர் நினைத்திருந்தால் இன்ன பிற மக்களை நோக்கி வன்முறையை தூண்டுவதற்கான அழைப்பை விடுத்திருக்கலாம். இல்லையே, அவர் மாறாக என்ன சொல்றாரு? வாங்க ஓட்டு போடுங்க, இந்த நாட்டை பீடித்திருக்கின்ற தீய சக்திகளை விரட்டுவதற்கு ஓட்டு போட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதற்கு அவர் ஓட்டு ஜிகாத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்போ இந்த ஓட் ஜிகாத் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன வழக்கின் என்ன அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைம்கஞ்ச் அப்படின்ற காவல் நிலையத்துல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆர்ல 295A அப்படின்னு நினைக்கிற செக்ஷன், அதாவது மத உணர்வுகளை புண்படுத்துதல் தொடர்பான பிரிவு 1ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இது குற்றம் தான். நிச்சயமாக இந்தியாவினுடைய தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி மரியா ஆலம்கான் பேசியது குற்றமே அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா ஏன் இந்த வாதம் வருது? அவங்க ஏன் ஓட் ஜிகாதுன்னு கூப்பிட வேண்டிய நெருக்கடி ஏற்படுது? இந்த நெருக்கடியை உருவாக்குனது யாரு அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதே மே மாசம் 4ஆம் தேதி கர்நாடகால போன வருஷம் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ பிரதமர் நரேந்திர மோடி, இப்பயாவது ஒரு காபந்து பிரதமர், அப்போ அவர் ஃபுல் டைம் பிரைம் மினிஸ்டர், அவர் பேசுறப்ப என்ன சொல்றாரு? வாக்குச்சாவடிக்குள்ள போவீங்கல்ல, போய் பட்டனை அமுக்குவீங்கல்ல, அமுக்கும் போது சொல்லுங்க ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை காப்பாத்த ஓட்டு போடுங்க அப்படின்றாரு. என்ன ஜெய் பஜ்ரங் பலி? இவங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லியிருந்தாங்களா? இல்லையே, ஓட் ஜிகாதுன்ற வார்த்தையை தானே சொல்லியிருந்தாங்க. ஜிகாதுன்ற வார்த்தை ஒன்றும் மதத்துக்கே உரிய வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை மத புத்தகங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதானே தவிர அந்த ஜிகாதுன்ற வார்த்தையே ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அந்த வார்த்தைக்கு வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு அர்த்தத்தை நாம் பொருத்தி கொள்ளலாம். ஆனா ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அனுமார் வாழ்கைன்னு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? அனுமார் வாழ்கைன்னு ஓட்டு போடுறப்ப சொல்லலாமா? முதல்ல மத அடிப்படையில ஓட்டு கேட்கறது இல்லையா? அதை தேர்தல் ஆணையம் கண்டிச்சிருக்கா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? அந்த தேர்தல் சமயத்துல ஏதாவது ஒரு நோட்டீஸ் மோடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? காணோம். நோட்டீஸின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? காணோம். சரி, இந்த எலெக்ஷன்ல வருவோம். இந்த எலெக்ஷன்ல மங்கள சூத்ராவெல்லாம் அறுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்தியா முழுவதும் இந்த மங்கள் சூத்ரா அப்படின்றது தாலி, இந்த தாலி கட்டக்கூடிய விளக்கம் அப்படின்றது வெகு சில சமயங்களில் மட்டும்தான் இருக்கிறது. பெரும்பான்மையாக இது இந்து மத சம்பிரதாயத்தில் தான் வருகிறது. இன்ன பிற மதத்துக்கு மாறியவர்களும் கூட தாலி அப்படின்ற ஒன்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரூட்ஸ் இந்து மதத்திலிருந்து அவர்கள் அங்க போனதுனால அந்த தாலி அப்படின்ற ஒரு நீட்சியை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் யதார்த்தம். மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய இதே மதங்கள்ல எல்லாம் இந்த தாலி கற்ற விளக்கம் அப்படின்றது பெரிய அளவுக்கு கிடையாது. 1-2 இடங்கள்ல இருக்கலாம் மேபி. ஆனா இது முழுக்க இந்து மதம் தொடர்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்துல பிரதமர் மோடி பேசுனதுக்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்களா அப்படின்றா? கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. எங்க? ஜே.பி. நட்டாவுக்கு. அதுல மோடின்ற பேரு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா? யாருக்கு அப்ப நோட்டீஸ் அடிக்கிற? இந்த மொட்டை கடிதாசியால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப ஒருத்தர் ஜெய் பஜ்ரங் பலின்னு ஓட்டு கேட்பாரு, ஒருத்தர் தாலி எடுத்துருவாங்கன்னு ஓட்டு கேட்பாரு, ஒருத்தர் மாட்டை பிடிங்கிட்டு போயிருவாங்கன்னு ஓட்டு கேட்பாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் மட்டும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் என்னத்துக்கு இருக்கு? இவன் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தான்னா அந்த அம்மா எதுக்காக ஓட்டு செய்யாதுன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க போது, அப்ப அவன் மேல நடவடிக்கை எடுக்காதவன் என் மேல மட்டும் பாஞ்சு வந்துருவானான்ற தைரியத்தை கொடுக்கறது யாரு? தேர்தல் ஆணையம் தானே கொடுக்குது. அப்ப வேண்டும் என்றே ஒரு மோதலை உருவாக்குவதற்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மோதலுக்கு இந்தியா கூட்டணி ஈல்டாகிடக் கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த மோதலை ஒருத்தன் தூண்டிக்கிட்டே இருப்பான். கிட்னி இருக்கிறதுக்கு வா வான்னு ஒருத்தன் நின்று கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான்னா அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் என்னத்துக்கு இருக்கிறது? பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 தேர்தல் ஆணையர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் நாம் எல்லாம் பிரஜைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதுல என்ன பிரயோஜனம்? இந்த நாட்டுல நாம் எல்லாம் பிரஜைகளாக இருக்கிறோம். எதனால பிரஜைகளாக இருக்கிறோம்? இந்த நாடு நம்முடைய நாடு. இந்த நாடு நான் பிறந்த நாடு. நான் பிறந்த இந்நாட்டின் வளங்களில் எனக்கான உரிமை இருக்கிறது. நான் பிறந்த இந்நாட்டின் உரிமை எனக்கு இருக்கிறது. இந்த உரிமையை கொடுத்தவர் யார்? பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்தார். அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக, இதற்கு முன்பு எந்த அரசாங்கத்தின் ஆட்சியிலும் இல்லாத, புத்தனுக்கு பிறகு 2000 வருஷத்துக்கு பிறகு அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான் அந்த இடத்திற்கு அனைவரும் சமம் அப்படின்னு எழுதி அவ்வளவு பேரை ஏத்துக்கிட வச்சாரு. இப்போ இவனுக்கு அதை உடைக்க நினைக்கிறாங்க. இந்த உடைக்க நினைக்கிற பாலிடிக்ஸுக்கு எதிராக நம்ம பேசணும் அப்படின்னா நாமெல்லாம் பிரிவினைவாதிகளாகவும் அவங்களெல்லாம் ஏதோ தங்களை பெரிய அம்பேத்கரியவாதிகளாகவும் காட்டிக் கொள்ளுகிறார்கள். இதுதான் நாட்டின் மிகப்பெரிய அவலம். இது வெறும் தேர்தல் பிரச்சனை அல்ல. இந்த தேர்தலுக்காக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் நான் இந்தியாவை இன்னும் பெரிய அவலத்துக்கு ஆளாக்குகிறேன் பார்,
அப்படின்ற ஒரு தொனியை தான் வெளிப்படுத்துகிறது. இவர் வந்து மிரட்டுறாரு கிட்டத்தட்ட. என்ன பண்றாரு அப்படின்னா, நாட்டுல ஏற்கனவே மக்கள்கிட்ட வளம் இல்ல. சிஎஸ்டிஎஸ் லோக் நீதி அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்றாங்க, வேலை வாய்ப்பின்மை மற்றும் விலைவாசி உயர்வு இந்த ரெண்டும் மக்கள் மத்தியில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த 2 நாளையும் ஏற்கனவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு ரிலீஃப் தேவை. இதுல இருந்து அவன் விடுபட நினைக்கிறான். விடுபட நினைக்கும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏய் என் ஆட்சியிலேயே நீ வேலை இல்லைன்றியா, அவன் வந்தான்னா எருவ மாட்டை பிடிங்கிட்டு போயிருவான், இதை விட கேவலமான நிலைக்கு நீ போவ அப்படின்னு ஒரு கேவலமான மிரட்டலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை கடுமையாக எதிர்கொள்ள வேண்டிய தேவை என்பது எதிர்கட்சிகளுக்கோ அல்லது ஊடகவியலாளர்களுக்கோ அல்லது செயற்பாட்டாளர்களோ இருக்கின்ற வேலை மட்டுமல்ல, இது மக்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு. மக்களுக்கு இருக்க வேண்டிய இந்த பொறுப்பை மக்கள் சரியான முறையில் வெளிப்படுத்த வேண்டும். அது ஓட்டில் மட்டுமல்ல, ரோட்டிலும் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க 2 மாடு வச்சிருக்கிறது 1 மாடா மாறும். அதை ராகுல் காந்தில பிடிக்கிட்டு போக மாட்டாரு. நீங்களே வாழ வழி இல்லாம இந்த மோடி அரசாங்கத்தின் கீழே மாட்டுக்கு தீனி போட முடியாம, அந்த மாட்டை மேய்க்க முடியாம, அந்த மாட்டை நீங்களே அடிமாடா விரட்டிடுவீங்க. இப்படி அடிமாடா மக்கள் விரட்டி கொண்டிருக்கக்கூடிய மாடுகளின் காரணமாகத்தான் மாடு வளர்க்க கூட மாட்டை வீட்டுல வச்சு பாதுகாக்கணும்ன்றாரு, மாட்டை வந்து கோசாலையில வச்சு பாதுகாக்கணும்ன்றாரு. எல்லாம் பாதுகாக்கிற இந்தியா தான் உலகத்திலேயே டாப் மோஸ்ட் பீஃப் எக்ஸ்போர்ட்டராக இருந்து கொண்டிருக்கிறது. எதுலயோ டாப் எக்ஸ்போர்ட்டரா வரணும்னு நம்ம கனவு கண்டுகிட்டு இருக்கோம். ஆனா மோடி ஆட்சியின் கீழே டாப் பீஃப் எக்ஸ்போர்ட்டராக இந்தியா சுபிக்ஷம் அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஏன் மக்களால மாடு வளர்க்க முடியல, அவன் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு அனுப்பிடுறான், அது வந்து கரியாகுது, வெளிநாட்டுக்கு போகுது. அப்ப மாடு வளர்க்க கூட வழியற்றவர்களாக இந்தியர்களை வைத்திருப்பது இந்த மோடி அரசாங்கம் தானே தவிர ராகுல் காந்தி எந்த இடத்திலும் அதை சொல்லவில்லை. இந்தியா கூட்டணி எந்த இடத்திலும் அப்படி சொல்லவில்லை. ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு பாகிஸ்தான் விரும்புகிறது அப்படின்ற அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அது வந்து வட மாநிலங்கள்ல எதிரொலிக்காத நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா நம்ம இங்கிருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா வட மாநிலத்துல என்ன ரியாக்ஷன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. இல்ல, நிச்சயமா இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ராகுல் காந்தி வந்து பாகிஸ்தான்காரரு அப்படின்ற மாதிரியான பிரச்சாரம் வந்து நிச்சயமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் போகிறது. ஆனா அதற்காக அதை அப்படியே அமைதியாக மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக வந்து நம்ம எல்லாத்தையும் அமைதியா எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் சாதியை ஏத்துக்கிட்டாங்க, நம்ம அதற்காக சாதி என்பது சரின்னு சொல்றோமா? சாதியவாதிகள் வந்து ஆணவ கொலையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதற்காக அதை நம்ம சரின்னு சொல்லிடுவோமா? மக்கள் மத்தியில ஒரு விஷயம் தவறாக புரிதல் இருக்கிறது அப்படின்னா அது விழிப்புணர்வாக மாற்றி மக்களிடம் ஏற்படுத்த வேண்டிய தேவையும் பொறுப்பும் நம்ம கையில இருக்கு. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னதாக சொல்றாங்க. இப்ப நேற்று பாகிஸ்தானுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ராகுல் காந்தியினுடைய ஸ்பீச்சை போட்டு ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு போடுறாங்க. நம்ம எத்தனையோ வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் வந்து பிரதமர் மோடியை பாராட்டிட்டாங்கன்னு சங்கிகள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து ட்ரம்ப் போய் பாக்குறாரு. ட்ரம்ப்பை பார்த்த உடனே ட்ரம்ப் வந்து ஆஹா ஆற தழுவி கட்டி இணைத்தார், ட்ரம்ப்பே மோடியை விரும்புறாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. பைடனே மோடியை விரும்புறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம். உக்ரைன் போரையே நிறுத்துறாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம். உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பிடித்த தலைவர் மோடி அப்படின்னு ஒரு பிரச்சாரம். இப்ப இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்ற லாஜிக்கின் படி மிகப்பெரிய அந்நிய நாட்டு கைக்கூலி நரேந்திர தாமோதர தாஸ் மோடி தான். அவர் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அந்நிய நாட்டு கைக்கூலியா இருப்பார். வெளிநாட்டுக்கார விரும்புறான் அப்படின்னு சொல்றாங்க, அதை பெருமையா சொல்றாங்க. ராகுல் காந்தியை இன்னொரு நாட்டுக்காரர் வந்து ராகுல் ஆன் ஃபயர் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா உடனே இவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அப்படின்னா உண்மையான அந்நிய கைக்கூலிகள் இவர்கள் தான். அந்த அந்நியம் அப்படின்றது யாரு அப்படின்னா அந்நிய செலாவணியை வைத்துக் கொண்டு பல மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் வெளிநாடுகள்ல உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி. இப்போ ராகுல் காந்திக்கு வந்து இன்னொரு கருத்தை எடுத்துட்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா பர்வேஸ் முஷாரப் வந்து 2019 ஒரு நேர்காணல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடியை பற்றி கேள்வி, நீங்க ஒன்னும் இல்ல, இந்தியாவில வந்து இந்த மோடி மட்டும்தான் வந்து செய்தியாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர். மற்ற எந்த பிரதமர் செய்தியாளர்களை சந்தித்தாலும் தனிப்பட்ட ஒரு நேர்காணல் கொடுத்தா முதல் கேள்வி பாகிஸ்தானுடனான உறவு எப்படி இருக்கிறது, சீனாவுடனான உறவு எப்படி இருக்கிறது, இலங்கையுடனான உறவு எப்படி இருக்கிறதுன்றது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். பர்வேஸ் முஷாரப் இந்தியாவோடு போர் நடந்த போது அந்த போரில் அவர் வந்து ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு முன்பு அவர் வந்து அந்த நாட்டினுடைய சர்வாதிகாரியாகவும் செயல்பட்டு இருக்கிறார். அவர்கிட்ட இந்தியாவுடனான உறவு பற்றியான பேச்சு வரும்போது மோடியை பத்தி கேட்கும்போது மோடி இஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாரு. மோடிட்ட கேட்டாலும் அதுதானே சொல்லுவாரு, பர்வேஸ் முஷாரப் இஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் தானே சொல்லுவாரு, வேற என்ன சொல்லிட போறாரு? அப்போ அதற்கு பிறகு மோடியை பத்தி கேள்வி வந்ததுனால ராகுலை பத்தியும் கேள்வி வருது. தேர்தல் காலம் அப்படின்றதுனால ராகுலை பற்றியும் கேள்வி வருது. ராகுலை பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய உறவினர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு போயிருந்தாங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மகன் எல்லாரும் இந்தியாவுக்கு போயிருந்தாங்க. போன போது ராகுல் அவர்களை வந்து அன்போடு உபசரித்தார் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ இதுல எந்த இடத்திலையும் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றோ அல்லது மோடி பிரதமராக கூடாது என்றோ யாருமே எந்த கருத்தையும் தெரிவிக்கல. இவங்களாக இட்டு கட்டி கொள்வது, வந்தவங்களை உபசரிச்சதை வச்சுக்கிட்டு. இவர் உபசரிச்ச லட்சணத்தை தான் பார்த்தோமே. இவர் ட்ரம்ப்பை கூட்டிட்டு இங்க உபசரிச்சாரு. இந்த ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அமெரிக்கால என்ன பண்றாங்க, செனட் ஹவுஸுக்கு தீய வச்சுட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை ஏத்துக்கிட மாட்டேன்னு குதித்து ஓடிய லும்பன் எலமெண்ட்ஸ் தான் இந்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள். அந்த ட்ரம்ப்பை கூட்டிட்டு தனக்கு என்டார்ஸ்மெண்ட் தேடிக்கிட்டு இருந்த இவரெல்லாம் பர்வேஸ் முஷாரஃப் உபசரிப்பு பத்தியோ பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எல்கே அத்வானி அவர் எங்க பிறந்தாரு? அவர் எந்த பை பர்த் அவர் எந்த ஊருக்காரு? அதை எடுத்து சொல்லுங்களேன், அதை எடுத்து பேசுவோமா? எல்கே அத்வானி எந்த ஊருக்காரு? எதற்காக ரத யாத்திரை நடத்தினாரு? அப்ப பாகிஸ்தானுடைய ஏஜெண்டாகத்தான் இங்க ரத யாத்திரை நடத்துறாருன்னு எல்கே அத்வானியை சொன்னா பாஜக ஒத்துக்கிடுமா? இப்போ மனிதருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு என்பதே கூடாது என்று நினைக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நீண்ட காலமாக ஒரு நல்ல கலை மற்றும் இலக்கிய உறவு இருந்திருக்கிறது, விளையாட்டு ரீதியான உறவு இருந்திருக்கிறது. நாம அங்க போய் விளையாண்டுருக்கோம், அவங்க இங்க விளையாண்டுருக்காங்க. ஒரு சில சம்பவங்களுக்கு பிறகு நாம அங்கேயும் அவங்க இங்கேயும் வர்றது இல்லை அப்படின்ற முடிவு பிசிசிஐ எடுக்கிறது. அதற்கு பிறகும் ஷார்ஜாவில் போட்டிகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. இந்த மோடி அரசாங்கம் வந்ததற்கு பிறகுதான் இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் அப்படின்றதே இல்லாமல் போய்விட்டது. வேர்ல்டு கப்ல மட்டும்தான் நம்ம பாகிஸ்தானோட விளையாடுகிறோம் அப்படின்றது சேர்ந்து விட்டது. அப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை கூட பகைவர்களாக நினைக்கக்கூடிய மோடி எப்படி ஒரு இன்னொரு நாட்டு தலைவரை உபசரிப்பதை பற்றி இவர்கிட்ட போய் எப்படி பேச முடியும்? இப்ப இவரு வெளிநாட்டுக்கு நாளைக்கு போறாரு, இவருக்கு குடும்ப குட்டி இல்ல இருந்தா அனுப்பலாம். இவரே நாளைக்கு பிரதமராகி ஓஞ்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் வாங்கப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பா கேட்பாங்களா? நிச்சயமா இவரு கேட்க மாட்டாங்க. மன்மோகன் போனா மன்மோகனுக்கு கேட்பாங்க, சோனியா காந்தி போனா சோனியா காந்திக்கு அந்த இது இருக்கும், ஏன் ஸ்டாலினுக்கு இருக்கும், பினராயி விஜயனுக்கு இருக்கும். ஆனா நிச்சயமா இந்த நரேந்திர மோடியை யாரும் அன்போட வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டாங்க. இப்ப இவருக்கு இதெல்லாம் வயிறு எரியுது. நான் வெளிநாட்டுக்கு போனா என்ன ஒருத்தன் வா போன்னு கூப்பிட்டு உபசரிக்க மாட்டான், நீ என்னடா அவனை கூப்பிட்டு உபசரிக்கிறா, இவன் என்னடா அங்க போனா உபசரிக்கிறாங்க, லண்டன் கேம்பிரிட்ஜ்ல ஒன்னே வச்சு அவன் பேசுறான், அவனை வச்சு நீ பேசுற, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு மன்மோகன் சிங் போனா அவன் எந்திரிச்சு வணக்கம் போடுறான், நான் போனா அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான், என்னைய குனிய விடுறான் அப்படின்ற கோபம் எல்லாம் இவருக்கு இருக்கு. அதனாலதான் அடுத்த நாட்டுக்காரனோட அன்பா பழகுறத கூட இவரால் சகிச்சுக்கிட முடியல. இதுதான் பிஜேபியினுடைய ரொம்ப அடிப்படையான யதார்த்தம். பிஜேபியின் யதார்த்தம் அப்படின்றத விட நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நவீன பாசிச பிஜேபியினுடைய யதார்த்தம் இதுதான். ஏன் வாஜ்பாய்க்கு கூட உலக நாடுகள் மத்தியில ஒரு சின்ன மரியாதை இருந்தது. ஏன் மரியாதை இருந்தது? பாபர் மசூதி இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்டாமல் அந்த காமன் மினிமம் புரோகிராமுக்கு உட்பட்டு செயல்பட்டது. ஆர்டிகிள் 370 அப்ராகேஷனை பத்தி பேசாம காமன் மினிமம் புரோகிராமுக்கு உட்பட்டு செயல்பட்டது. காமன் சிவில் கோடுன்ற பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்மை தன்மையை சீரழிக்கும் வகையில செயல்படாமல் காமன் மினிமம் புரோகிராமுக்கு உட்பட்டு செயல்பட்டது. இப்படி குறைந்தபட்சம் தன்னை ஜனநாயகவாதி போல தோற்றமளித்துக் கொண்டார் வாஜ்பாய். அதனால வாஜ்பாய்க்காவது ஓரளவுக்கு மரியாதை இருக்கும். இவருக்கு நிச்சயமாக எந்த நாட்டிலும் மரியாதை இருக்காது. ரிட்டையர் ஆயிட்டாருன்னா குஜராத்ல வீட்டுக்குள்ள இருக்கணும், அந்த வீட்டை சுத்தி யாருமே இல்லாம தனியா ஒரு வீட்டை பார்த்து இவரை உட்கார வைக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான பாசிஸ்ட் இவர். நீங்க வெளிநாடு உறவுகள் பத்தி பேசுகிற பொழுது ஒரு விஷயம், இப்போ பைடன் அவர்கள் இந்தியாவை ஒரு இனவெறி நாடுன்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது பேசுபொருளாக இருக்கு. எப்போதுமே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படின்றது சுமூகமா தான் இருந்துட்டு இருக்கும். திடீர்னு ஏன் பைடன் ஒரு இந்தியாவை இனவரி நாடுன்னு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்ல உறவு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வணிக ரீதியான உறவுகள் இருக்கும், அல்லது மற்ற தொழில்நுட்ப ரீதியான உறவுகள் இருக்கும். அதுல இப்பவும் கூட எந்த சிக்கலும் இல்லை. ஆனா அடிப்படையில் இந்தியா என்கின்ற நாட்டின் தத்துவம் என்னவாக இருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தா, இவர் போன வருஷம் தான் போனாரு. போய் என்ன பேசிட்டு வந்தாரு? ஐ எம் கமிங் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் மகாத்மா காந்தி அப்படின்றாரு. இவங்க தான் போட்டு தள்ளினது. போட்டு தள்ளிட்டு லேண்ட் ஆஃப் காந்தில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போய் அராஜகமா நாங்க உலகத்துக்கே நாங்க தான் மக்களாட்சினா என்னன்னு கத்து கொடுத்தோம், உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடுறாங்க அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. போயிட்டு 2 மாசத்துல கிழிஞ்சு தொங்குது முகத்துல. என்ன மக்களாட்சி நடக்குது இந்த நாட்டுல? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களை பூரா சஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன் சஸ்பெண்ட் பண்றாங்க? நாட்டு மக்களின் உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்புறாங்க, அதனால சஸ்பெண்ட் பண்றாங்க. சரி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சில உரிமைகள் இருக்கு, அந்த மாநில உரிமையை பத்தி பேசணும் அப்படின்னா தமிழ் மொழியின் உரிமை குறித்து வாயை திறக்க மாட்டாரு, கேரளாவின் மக்கள் குறித்து வாய் திறக்க மாட்டாரு, மணிப்பூர் குறித்து வாயை திறக்க மாட்டாரு, குஜராத்தி குறித்து வாய் திறக்க மாட்டாரு, ராஜஸ்தானி குறித்து வாய் திறக்க மாட்டாரு, எதை பத்தியும் பேச மாட்டாரு. அவருக்கு தேவை ஒரு அல்ட்ரா நேஷனலிஸ்ட் ஐடென்டிட்டி. அந்த அல்ட்ரா நேஷனலிஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்றது என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா,
காவி கொடி உடல் பூராம் சுத்தி கொண்டு காவி வெறியோடு அலைவதுதான் இவர்களுக்கான தேசிய அடையாளமே தவிர இந்தியனாக இருப்பது இவர்கள் விரும்புகின்ற தேசிய அடையாளம் அல்ல. மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் சாமானியர்கள், பழங்குடிகள், அந்த பழங்குடிகள் அவ்வளவு பேர் வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள். எப்படி வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள்? ஆயுத கிடங்கு பொதுவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளேயே ஒருத்தனால சர்வசாதாரணமா போயிட்டு வந்துட முடியாது. அதுவும் கலவர சூழல் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் இன்னும் ரொம்ப ரிஜிடா இருக்கும். இட் வில் பி ஃபோர்ட்டிஃபைட். அதே போல ஆயுத கிடங்கு அப்படின்னா அது இன்னும் பாதுகாப்பானதாக இருக்கும். ஆயுத கிடங்குலாம் எங்க இருக்குன்னே தெரியாது. சென்னையில தான் இருக்கும். சென்னையில ஆயுத கிடங்கு எங்க இருக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ மணிப்பூர்ல ஆயுத கிடங்கு எங்க இருக்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சு, அங்க எப்ப ஆள் இருக்க மாட்டான்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சு, நேக்கா போய் உள்ள இருக்கிறத பூரா திருடிட்டு வந்திருக்கிறான். அங்க இருந்த காவலர்கள் என்ன ஆனாங்க தெரியல, சிசிடிவி என்னாச்சு தெரியல. திருடிட்டு போனவங்களே எப்படியாவது ஆயுதத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு போய் உண்டியில தூக்கி வைக்கிறாரு அமித்ஷா. அது எப்படி வைப்பா? என்ன காசா பணமா பொருளா திருப்பி தூக்கிட்டு வந்து போறதுக்கு ஆயுதம். அதை பயன்படுத்தி அங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை சுட்டுக் கொண்டிருக்கான், ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்களை சுட்டுக் கொண்டிருக்கான். அப்படியான ஒரு தாக்குதல் நடைபெறுவதை உலகம் முழுவதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. என்னன்னு, இந்தியாவில் இப்படியான படுகொலை நடக்கிறதே அப்படின்றத. அது மட்டும் இல்ல, எத்தனை பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் என்ன வெறியை உணர்த்துகிறது அப்படின்னா, ஒரு பாசிஸ்டினுடைய முழுமையான அதிகார திமிரை இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை உலக நாடுகள் பார்க்கிறது. அதைத்தான் பைடன் கண்டிக்கிறாரு. பைடன் ஒன்னும் ஆகப்பெரிய ஜனநாயகவாதி இல்ல. ஆனா அந்த பைடன் இந்தியாவை பார்த்து இனவெறி நாடுன்னு சொல்ற லட்சணத்துல இவர் ஆட்சி நடத்துறாரு அப்படின்னா இந்தியா எவ்வளவு மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. இது மோடி அரசாங்கத்துக்கான அவப்பெயர் அல்ல, இந்தியர்களாகிய நமக்கான அவப்பெயர். இப்படியான ஒருவரை ஆட்சியில் இன்னும் நாம் அமர்த்தி வைத்திருக்கிறோம் என்றால் அது நமக்கான அவப்பெயராக மாறிவிடும். அப்படி ஆகிவிடக் கூடாதுன்றதுக்காக தான் தொடர்ந்து பேசுறோம். எதிர்கட்சிகள் நிறைய விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பா மோடி முன்னெடுக்கிற இந்த வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கடந்து போகவும் முடியாத நிலைமையில இருக்கு. ஏன்னா பாகிஸ்தானோட தொடர்புபடுத்தி பேசும்போது அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு புறம் மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளை, வாழ்வாதார பிரச்சனை, வேலைவாய்ப்பின்மை, ஊழல் பிரச்சனை, இதையெல்லாம் பேசுவதற்கு பதிலாக இதற்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ ராகுல் காந்தி அமேதியில போட்டி போட போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. ஸ்மிருதி இரானி சவால் விட்டுட்டே இருந்தாங்க, வாங்க போட்டிட்டு போடுங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அமைதியை விட்டுட்டு ரபேரலையை போய் போட்டிடுறாரு. இதுவே ஒரு பின்னடைவு தான் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க இது ரெண்டையும்? அமேதி அல்லது ரேபரேலி அப்படின்றது, ரேபரேலியும் காங்கிரசுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு தொகுதி தான், அமேதியும் காங்கிரசுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு தொகுதி தான். அது இடையில் கைமாறி போயிருந்தாலும் கூட காங்கிரஸிற்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு செல்வாக்கு இருக்கிறது. எந்த இடத்துல போட்டியிடலாம் அப்படின்றதுதான் ஓப்பனா இருந்த ஆப்ஷன். இப்போ வின்னபிலிட்டி அப்படின்றது ரெண்டாவது. பேசிக்கா ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துல கண்டெஸ்ட் பண்றது அப்படின்றதே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தின்னு நான் பாக்குறேன். உத்தரப்பிரதேசத்துல 10 to 15 இடங்கள் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறதுன்ற ஒரு சமிக்கை கிடைக்கிறது அப்படின்னா அதுவே அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ராகுல் உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுகிறார் அப்படின்றதே அந்த இடத்தில் ராகுல் ரெகுலரா இருக்க போறாரு, ராகுலினுடைய வைப்ஸ் அந்த ஊர்ல இருக்க போகுது அப்படின்றதுதான். அதனால உத்தரப்பிரதேசத்துல எந்த தொகுதியாக இருந்தாலும் அவர் போட்டியிடுவது என்பது ஓகேதான். தைரியம் இருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிருதி இரானி இழுத்த இழுப்புக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமும் கிடையாது. என்ன தேவை இருக்கிறது? நான் ஓன்ட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்காக நான் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிடுகிறேன் அப்படின்ற நிலைப்பாடு வரவேற்கத்தக்கதுதான். ஏன் அமைதி இல்லை, ஏன் ரேபரேலி அப்படின்றத இன்னும் பிற வின்னபிலிட்டி ஃபேக்டர்ஸ் காங்கிரஸ் சே. ஆனா இன்னொரு விஷயம், காங்கிரஸ் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது இப்போ தொடர்ந்து குரலாக இருக்குது. பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய வேலையே என்ன அப்படின்னா, ஒரு சேனல்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த நடிகர் இந்த நடிகைய இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு போயிடுவாரு. இப்ப என்னன்னா, அடுத்த தடவை அந்த நடிகர்கிட்ட போய் மைக்க போடும்போது இப்படி சொல்றாங்களே பதில் சொல்லுங்க, அந்த நடிகர்கிட்ட போய் கேட்கும்போது மேடம் இப்படி சொல்றாங்களே பதில் சொல்லுங்க, அவங்க ஏன் பதில் சொல்லணும்? வாய்க்கு வந்ததை ஒருத்தன் பேசிட்டு போவான், அதுக்கு ஏன் பதில் சொல்லணும் அப்படின்றது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஆபாச கிசுகிசு எழுதக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆளாக மோடியும் பிஜேபியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆபாச கிசுகிசுகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா இந்த ஆபாச கிசுகிசுக்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. நேற்றைக்கு அந்த புதிய தலைமுறை விவாதத்திலேயே திரு முருகவேல் அவர்கள் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்த வடிவேலு காமெடி ஒண்ணு பார்த்திருப்போம். அதுல மாப்பிள்ள சொம்பு கேட்டாரு, மாப்பிள்ள பெரிய சொம்பு கேட்டாரு, மாப்பிள்ள வெள்ளி சொம்பு கேட்டாரு, மாப்பிள்ள தங்க சொம்பு கேட்டாரு. மாப்பிள்ள தங்க சொம்புல தண்ணி கேட்டாருன்றது மாப்பிள்ள தங்க சொம்பு இருந்தாதான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி பரவிட்டே இருக்கும். இதுதான் பிஜேபியினுடைய பேசிக். ஒரு வதந்தி காட்டுத்தீ போல பரவ விடுவது.
அதன் மூலமாக மக்களை அடிப்படை சிக்கல்களை பற்றி யோசிக்க விடாமல் தடுப்பது. இப்ப என் வீட்டுல நான் வேலை இல்லாம இருக்கேன், என் வீட்டுல நான் விலைவாசி உயர்வால அரிசி பருப்பு வாங்க முடியாத ஒரு நிலையில இருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட உன்கிட்ட இருக்கிற 2 சிலிண்டரை ஒன்ன பிடிங்கிட்டு போயிடுவான், உன்கிட்ட இருக்கிற 2 சைக்கிள் ஒன்ன பிடிங்கிட்டு போயிடுவான் அப்படின்னா, ஐயோ என்னடா இது பெரிய இதா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மறந்துடுவேன். என்னால அரிசி பருப்பு வாங்க முடியலன்றத மறந்துடுவேன், என்னால வெளியே போய் பெட்ரோல் போட முடியலன்றத மறந்துடுவேன், எனக்கு வேலை இல்லை அப்படின்றத மறந்துடுவேன். மாறாக நான் எதை யோசிக்க ஆரம்பிச்சிருவேன்னா, இருக்கிற ஏதாவது பறி போயிருமோ, கையில இருக்கிறத பிடிக்கிட்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய அச்ச உணர்வுக்கு ஆளாவேன். இந்த அச்ச உணர்வுக்கு ஆட்படுத்துறது தான் மோடியோட பிரச்சாரமாக இருக்கிறது. இதை முறியடிக்க வேண்டிய தேவை அரசியல் ரீதியாக காங்கிரசுக்கு இருக்கிறது. அதாவது தேர்தல் சமயத்தில் இதை முறியடிக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் காங்கிரசுக்கு இருக்கிறது. ஆனால் இது காங்கிரசுடைய பொறுப்பு மட்டும் அல்ல, இது திமுகவுடைய பொறுப்பு மட்டும் அல்ல, இது இந்தியா கூட்டணியுடைய பொறுப்பு மட்டும் அல்ல. அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அதை தாண்டிய பொறுப்பும் கடமையும் சமூக வலைதளங்களிலும் களத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் இருக்கிறது. பத்திரிகையாளருடைய வேலை என்ன அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அப்சர்வரா இருப்பாங்களாம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாப்பாங்களாம், இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாப்பாங்களாம், ரெண்டையும் பார்த்துட்டு ரெண்டையும் கொட்டுவாங்களாம். இது இல்ல வேலை. ஒரு ஊடகவியலாளருடைய வேலை அப்படின்றது இது இல்ல. இதை அந்தந்த கட்சி அந்தந்த பகுதி செஞ்சுக்கிடுவாங்க. இந்த பக்கம் இருந்து குண்டு வீசுறவன் இவன் தரப்பு எழுதுவான், அந்த பக்கம் இருந்து குண்டு வீசுறவன் அவன் தரப்பு எழுதுவான். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நியாயத்தையும் அநியாயத்தையும் பகுப்பாய்வு செய்து மக்களுக்கு பிரசன்ட் பண்ண வேண்டியதுதான் ஊடகவியலாளருடைய தேவை. அப்போ அன்பை விதைக்கிற ஒருத்தனையும் வெறுப்பை பேசுற ஒருத்தனையும் ஒரே தட்டுல வச்சு எடை போடுவேன் அப்படின்னு சொல்றது மகா அயோக்கியத்தனம். பொய் பேசுற ஒருத்தனையும் உண்மையை சொல்லி போராடிட்டு இருக்கிற ஒருத்தனையும் ஒரே தட்டுல வச்சு எடை போடுவேன்றது உலகமாக அயோக்கியத்தனம். மக்கள் மத்தியில அன்பை விதைப்போம்னு பேசிட்டு மக்களுக்கு வளங்களை பகிர்ந்தளிப்போம்னு சொல்றாரு ஒருத்தர். சிவாஜின்னு ஒரு படம், சங்கர் எடுத்த படம். அந்த படத்தை பார்த்துட்டு ஃபயர் விடாத ஆளே கிடையாது. ஏன் அந்த படத்துக்கு ஃபயர் விட்டாங்க? மூட்டை மூட்டையா பணத்தை கொள்ளையடிச்சு கொடவுன்ல வச்சிருக்கிற ஒருத்தன்ட்ட இருந்து பணத்தை பிடுங்கிட்டு ஏழை மக்களுக்கு கல்லூரிகளையும் ஏழை மக்களுக்கு சாலைகளையும் உருவாக்கி தர்ற மாதிரி அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். அரசியல் ரீதியா வேற காலத்துல இன்னும் பல விமர்சனங்களை அந்த படத்தின் மீது பேசலாம். ஆனா பேசிக்கா அந்த படம் என்ன அப்படின்னா, ஒரு ராபின்ஹுட் தன்மை. ஒரு பணம் முதலை ஒருத்தன் இருப்பான், அவன் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருப்பான். அவன் பணம் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது? காலேஜ்ல வேலை பார்க்கிற பியூனுக்கு 20,000 கொடுக்க வேண்டிய சம்பளத்துல 5,000 கொடுத்து 15,000 சுரண்டி இருக்கான். காலேஜ்ல வேலை பார்க்கிற ப்ரொஃபஸருக்கு 50,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 15,000 கொடுத்துட்டு மீதி 35,000 சுரண்டி இருக்கான். மாணவர்கள்ட்ட 35,000 வாங்க வேண்டிய ஃபீஸ 3,50,000 வாங்கி சுரண்டி இருக்கான். இப்படி சுரண்டி 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 ஒருத்தன் சேர்த்திருக்கான். இதுதான் அந்த படத்துல வர்ற சீன். இது அப்படியே எடுத்து பாருங்க. என் பேங்க்ல நான் 1,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? என்னால அந்த பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியல. ஏன் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றத ஆய்வு செய்ய இந்த பேங்க் யாருமே தயாரா இல்லை. கேட்டா இது இன்னொரு டிபேட்ல இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நீ ஓபன் பண்ணும்போதே சொல்லித்தானே ஓபன் பண்ண, இவ்வளவு ரூபா நான் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கிடுவேன்னு. வச்சிருக்கலன்னா எடுக்கதான் செய்வான். இது என்னங்க அநியாயமா இருக்கு? நான் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா என்கிட்ட இருக்கிற காசை எடுத்துருவா. ஒருத்தன் 16 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு கட்டாம இருக்கிறான். எப்படி வாங்கிட்டு போனா? அவனுடைய சொத்துக்களை அடமானம் வச்சு வாங்கிட்டு போனா அதை திருப்பி கட்ட முடியாதுன்னு சொல்றான். அப்ப நீ அவன் சொத்துக்களை வாங்கிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? அண்ணாமலைன்னு ஒரு படம், அந்த படத்துல வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, தொழில நட்டமாயிட்டாருன்னு சொல்லிட்டு சரத்பாபு ராதாரவியினுடைய வீடு ஏலத்துக்கு வரும் இல்லையா? ஏன் ஏலத்துக்கு வருது? அவன் வாங்கினதை ஒழுங்கா செய்யல அப்படின்னு. அந்த மாதிரி அதானியோட ஒரு ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு பேங்க்ல ஏல நோட்டீஸ் கொடுத்து பாத்திருக்கீங்களா? ஆனா என் ஊர்ல கிளவி ஒண்ணு தண்டட்டி 10 கிராம் தண்டட்டியை கொண்டு போய் அடமான வச்சுட்டு அதை மீட்க முடியலன்றதுனால அந்த தண்டட்டியை ஏலம் விடுறேன்னு நோட்டீஸ் ஒட்டிட்டான் பேங்க்ல. 10 கிராம் தண்டட்டிக்கு நீ ஏலம் ஒட்டுற 10 கிராம் தண்டட்டி 1 கிராம் 6,000 வச்சாலும் 60,000 இருக்குமா? அதுல பாதியை கட்டி இன்னும் 30,000 கட்டல. அந்த கிளவியோட தண்டட்டியை கொண்டு போய் நீ நோட்டீஸ் போர்டுல மாட்டுற. 16 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறான். அந்த 16 லட்சம் கோடிக்கு நீ அவன் சொத்து எத்தனை சொத்துக்களை ஜப்தி பண்ணி கொண்டு வந்திருக்கணும்? ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தியா? அவன் வச்சிருக்கானே ஆடம்பர காரு, ஆயிரக்கணக்கான காரு, அந்த கார்ல ஒரு காரை நீ ஜப்தி பண்ணி தூக்கிட்டு வந்திருப்பியா? இல்ல நாங்க இது ரைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம், அதாவது வாரா கடன் எழுதி வச்சிருக்கிறோம், தள்ளுபடி செய்யல அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீ வாரா கடன் எழுதி வச்ச ஏதாவது ஒண்ணு அம்பானிட்டு இருந்தும் அதானிட்டு இருந்தும் திருப்பி வந்திருக்குன்னு சொல்லு. வந்திருக்காது. ஏன்னா அவன் கட்டவே தேவையில்லை.
நம்முடைய மினிமம் பேலன்ஸ் பணம் தான் அவனுக்கு போய் சேருது. நாம செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றப்போ ஒவ்வொருத்தனும் 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கட்டுறமே, அந்த 2 ரூபா பணம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இவனுக்கு இங்க போய் சேர்ந்திருக்கு. மினிமம் பேலன்ஸ்ல மட்டும் 23,000 கோடி அடப்பு போட்டிருக்கான் சார். இதே மாதிரி பேங்க்ல கார்டை 4 தடவைக்கு மேல தேய்ச்சி எடுத்தா காசுன்றான், மெட்ரோ ஏடிஎம்ன்றான், நான் மெட்ரோ ஏடிஎம்ன்றான். படிச்சவனுக்கே எது மெட்ரோ ஏடிஎம் எது நான் மெட்ரோ ஏடிஎம்னு தெரியல. ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள 50 பேர்களையும் கார்டை கொடுத்து தான் போய் தேய்ச்சி எடுன்றான். தேய்க்க ஒவ்வொரு தடவைக்கும் காசு உருவிட்டு இருக்கிறான். சரி, காசை கொண்டு போய் பேங்க்ல போடலான்னு போனோம்னா, என்ன இவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க, நீங்க பேசாம மிஷின்ல போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்றது. மிஷின்ல போய் போட்டா அங்க 2% 2.5% கமிஷன் அடிக்க வேண்டியது. இப்படி ஏழை மக்கள் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு கடுக்கன அளவுக்கான பணத்திலையும் கமிஷன் அடித்துக் கொண்டிருக்கின்ற பேங்க் என்ன பண்ணுது, அதானிக்கு பிரிச்சு கொடுக்குது. இப்ப நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, சிவாஜி படத்துல வந்த அந்த வில்லன் யாரு? இந்த அதானி தானே, இந்த அம்பானி தானே. நம்ம காசைத்தானே மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கிறான். அது இந்தியாவில மட்டுமா கட்டி வச்சிருக்கான், மொரீஷியஸ் வரைக்கும் மூட்டை கட்டி வச்சிருக்கானா, ஆஸ்திரேலியா வரைக்கும் மூட்டை கட்டி வச்சிருக்கானா. அப்ப இதை பூரா வாங்குவோம், திருப்பி வாங்குவோம்னு ஒருத்தர் சொல்றாரு. இது தப்பா இல்லையா? இத சிவாஜி படத்தை மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? சிவாஜி படத்துல எந்த இடத்துலயும் ஒரு டிரைவர் 2 கை வச்சிருக்கிறாரு, ஒரு கையை அறுத்து விட்டுருவோம், 2 கால் வச்சிருக்கிறாரு, ஒரு கால், இப்படியான அந்த படத்துல இருக்கிறவன்ட்ட பிடிங்கி இல்லாதவன்ட்ட கொடுக்கும். இவ்வளவுதான் பேசிக்கான லைன். அந்த லைன்ல இருந்து டீல் பண்ணுவோமே. அப்போ இருக்கிறவன்ட்டு இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு பிரிச்சு கொடுக்கறது அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லாதவன்ட்ட இருந்து, இல்லாதவன் ஏன் இல்லாதவனா இருக்கான், இவனுக்கு வர வேண்டியது எல்லாத்தையும் நடுவுல ஒருத்தன் அடப்ப போட்டு உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு சேர வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து இன்னொரு லைன்ல ஒருத்தன் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறான், பைப்பு போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப இதை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னா, மாட்டை பிடிங்கிருவேன்ற, மங்கள சூத்ராவை பிடிங்கிருவேன்ற, 2 ஹெட்போன்ல ஒண்ணு அத்துட்டு போயிரு, இது ஒண்ணு அடுத்து வருவாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது நீங்க என்ன பாருங்க, கல்கட்டா அல்லது மும்பை இந்த மாதிரி ஒரு மெட்ரோ ஏரியாவுக்கு நீங்க ஏர்பட்ஸ் 2 வச்சிருந்தீங்கன்னா அதுல ஒன்ன பிடிங்கிட்டு போயிருவான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு பாருங்க. அப்படித்தான் இன்னும் இதை விட கேவலமா இன்னும் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. பொறுத்து பார்ப்போம் என்ன சொல்ல போறாருன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.